இனிமேல் நோ ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி பண்ணேன். எனக்கு அழகாக மார்க்கெட்டு போயிட்டு நேர்த்தியான எனக்கு ப்ராஃபிட்ஸை பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இவ்வளோ தான், நான் இப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நேற்று எனக்கு வந்த ப்ராஃபிட்ஸை ஐ வில் பி என்ஜாயிங் தட். நான் சொன்னேன் டெய்லி ஒன் ட்ரேட், லாஸ் வந்து அதை லேர்ன் பண்ணிக்க போனேன், ப்ராஃபிட் வந்து அதை என்ஜாய் பண்ணிக்க போனேன் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் நான் இங்கே பண்ணேன். அவ்வளோதான், எனாஃப். இன்னொரு ப்ராஃபிட் வந்துச்சு, ஐ க்ளோஸ் மை ட்ரேட் செட்டப். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான். வேணும்னா என்னோட ட்ரேட் என்ட்ரி என்ன, ட்ரேட் ப்ரைஸை பாருங்க. நான் ஆல்ரெடி என்னோட மொபைலில் காமிச்சா இந்த ட்ரேட் செட்டப்ஸ்க்கான ப்ரைஸு, இல்லைன்னா நான் திருப்பி கூட நான் காமிக்கிறேன். ப்ளஸ் டார்கெட் என்ன, டார்கெட் இதுதான் போச்சா, ப்ளஸ் நான் எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு இங்கே மெயின்டைன் பண்ணேன்னா 1:2. ஸோ பார்த்தீங்கன்னா 1:2. இவ்வளோ இன்டெப்டாக நான் போனேன் அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம், என் ஸ்ட்ராட்டஜியை நான் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறேன். இந்த இடத்துல எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், பட் அந்த ஸ்ட்ராட்டஜியில் டிசிப்ளினாக இருங்க. டெய்லி நான் 3 ட்ரேட் எடுக்கணும், டெய்லி 4 ட்ரேட் எடுக்கணும், டெய்லி 5 ட்ரேட் எடுக்கணும், அதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு ட்ரேட் எடுத்தாலுமே அது நான் பெஸ்ட் ட்ரேடாக இருக்கணும், ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அதை பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிப்பாக யோசிங்க ப்ளீஸ். நான் எல்லாருமே ரெக்வஸ்ட்டாக கேட்குறது, டெய்லி ஒரு ட்ரேட் எடுத்தாலும் நான் அதை பெஸ்ட் ட்ரேடாக இருப்பேன், நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண போகிறேன். கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் தான் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர். சிம்பிள். நான் எல்லாமே சரி, என்னோட கான்செப்டை நான் டீச் பண்ணி கொடுக்குறதா இருக்கணும், எல்லாமே சரி, நான் இப்படி தான் பண்ணேன், நீங்களும் அப்படி பண்ணுங்கிறதுனால தான். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிற விஷயத்த பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க. நான் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டோம், மார்க்கெட்டை போட்டு ரொம்ப குழப்பலோ மற்ற விஷயங்களை பண்ணுறது இல்லாமல் நீட்டாக நிதானமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை ப்ராஃபிட் பண்ண வைக்கிறது தான் எங்கள் டீம் இருக்காங்க. அதுவும் எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லாமல்